பிரதமர் மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியா பலம் பொருந்திய நாடாக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தருமபுரி மாவட்டம் அரூரில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் இருந்தபோது ஸ்டாலின் மக்களுக்காக எதுவும் செய்யாமல் இப்போது சென்று குறைகளை கேட்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் அவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி வேண்டும், திறமையான ஆட்சி வேண்டும். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு மிக முக்கியம். இன்றைக்கு அண்டை நாடுகள் எல்லாம் நம் நாட்டின் மீது கண் வைத்துக் கொண்டு தாக்குதலை ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். அண்மையில கூட நம்முடைய ராணுவ துணை படையில் இருக்கின்றவர்கள் 40 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாடு எப்படி இருக்கின்றதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையான வலிமையான பாரதம் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். தமிழ்நாடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பான இந்தியாவாக இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.